ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன் செல்லிங்க்கு தேவையான முக்கியமான ஒரு இது வந்து ஆப்ஷன் செயின் சார்ட்டு. இந்த சார்ட்டை உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஆப்ஷன் செல்லிங்கோ பையிங்கோ பண்ண முடியும். இந்த சார்ட்டில் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ரெண்டு விஷயம். அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது, அதாவது நீங்கள் சென்டராக அந்த இதை பிரிச்சிங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்படி கிராஃப் மாதிரி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு உள்ளது வந்து கால்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ரைட் சைடு உள்ளது வந்து புட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த கால் புட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால்னால் மார்க்கெட் மேலே ஏற போகுதுன்னா நீங்கள் இந்த கால் ஆப்ஷன் உள்ள இதை வந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் இறங்க போகுது அப்படின்னு தெரியுதுன்னா நீங்கள் இந்த புட் ஆப்ஷனை போய் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் அந்த காலுக்கும் புட்டுக்குள்ள வித்தியாசம். வேறு என்ன இருக்குது இந்த கிராஃபில்? இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டராக அவங்க வந்து ஸ்ட்ரைக்குன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்ட்ரைக்குனா என்னது? இந்த ஸ்ட்ரைக்குனா நம்ம நிஃப்டியோட இண்டெக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்களேன். இப்போ நிஃப்டி வந்து அதாவது நிஃப்டி வந்து 100 பாயிண்ட் ஏறிடுச்சு, 150 பாயிண்ட் ஏறிட்டு சொல்லியிருப்பாங்களே, அந்த ப்ரைஸ் இங்கே பாருங்கள். இப்போ நிஃப்டி வந்து 24,750ன்னு முடிஞ்சிருக்கு, இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் இங்கே ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000. முக்கியமாக நீங்கள் இந்த இதில் இந்த கிராஃபில் நீங்கள் பார்க்குறது முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதை பாருங்கள், இந்த கிராஃப் வந்து நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். நீங்கள் எந்த ஆப்ஷன் செல்லிங் சார்ட்டை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த 4 பக்கம் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது ரைட் சைடு 2 பக்கம் இருக்கும், லெஃப்ட் சைடு வந்து 2 பக்கம், ரைட் சைடு 2 பக்கம் இருக்கும். அதாவது இந்த லெஃப்ட் சைடு வந்து கால். இப்போ காலில் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு டார்க்காக இருக்கும், டார்க்னஸாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு டார்க்காக இருக்கும். இந்த சென்ட்ரு பாயிண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்கள், இந்த சென்ட்ரு பாயிண்ட் கீழே உள்ளது ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும். இந்த கலர் வித்தியாசம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் லெஃப்ட் சைடு உள்ள ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதாவது மார்க்கெட் வந்து உங்களை மேலே ஏறப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் அந்த இண்டெக்ஸ் ப்ரைஸை போய் பாருங்கள், 24,750 இருக்குது. அப்போ மார்க்கெட் ஏறப்போகுதுன்னா என்ன மீனிங்? 24,750க்கு மேலே போக போகுது. 24,800, 850, 900, 950 இதெல்லாம் வந்து 24,000க்கு மேலே போகக்கூடிய நம்பர். அதை நான் வச்சோங்க. இந்த கலருக்கும் அதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. இந்த 24,750 கீழே ஃபுல்லாக உங்களுக்கு டார்க் கலராக இருக்குது. அப்படின்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து அந்த பாயிண்ட் வர வந்துருச்சு. அதை குறிக்கிறது, அதை வந்து குறிக்கிறது தான் அவங்க வந்து 24,750க்கு கீழே உள்ள பாயிண்டெல்லாம் அவங்க வந்து டார்க்னஸாக குறிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து இங்கே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் நேம் இருக்குது. அந்த நேம் பார்த்தீங்கன்னா ஐடிஎம்னு சொல்லுவாங்க. ஐடிஎம் அதாவது இந்த மணி ஆல்ரெடி மார்க்கெட் வந்து அந்த பாயிண்ட்லாம் கிராஸ் பண்ணி வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏடிஎம் சொல்லுவாங்க. ஏடிஎம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மணி. அதாவது அந்த மார்க்கெட் இப்போ எந்த லொக்கேஷனில் எந்த பாயிண்டில் இருக்கோ அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 50 பாயிண்ட் அதிகமாக தான் எப்போவுமே அந்த ஏடிஎம் மணி இருக்குது. ஏன்னா இந்த ஆப்ஷன் செயின் வந்து ஃபியூச்சரோட ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகுது. அது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு, அதாவது இந்த நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தில் உள்ள அந்த ஸ்பாட் வந்து ஃபியூச்சரோட ப்ரைஸில் ட்ரேட் ஆகும். அதனால் எப்போவுமே வந்து இந்த நிஃப்டியோட இண்டெக்ஸோட வேல்யூவில் வந்து இந்த ஆப்ஷன் செயினில் உள்ள
ஏடிஎம்மோட ப்ரைஸ் வந்து 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் அதிகமாக தான் ட்ரேட் ஆகும். ஆனால் சென்ட்ரு பாயிண்ட் வந்து ஏடிஎம். உங்களுக்கு அந்த ஒயிட் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் ஏரியா ஃபுல்லாக ஓடிஎம் சொல்லுவாங்க. ஓடிஎம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி. அதாவது இனிமேல் தான் அதுக்கு வந்து ரீச் பண்ணணும், அதை வந்து ஃபியூச்சரில் தான் ரீச் பண்ண முடியும். அதனால தான் அது வந்து ஓடிஎம். இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டார்க்கஸ்ட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள ப்ரைஸ் ஃபுல்லாக உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த ப்ரைஸ் எங்கே இருக்குது, இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதாவது இது வந்து ஸ்ட்ரைக்கு, இந்த வேல்யூக்கு ஏற்றாப்புல இது அப்படியே கூடிக்கிட்டே போகும். இந்த சென்டர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா 750, இங்கே இருக்குது 750. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு அப்படியே அந்த வேல்யூ கூடிக்கிட்டே போகும். கீழே போனீங்கன்னா வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். இது வந்து அந்த நிஃப்டியோட இண்டெக்ஸோட வேல்யூவை பொறுத்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இது வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக் வந்து 50 பாயிண்ட்டுக்கு இடைவெளியில் அவங்க வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் அந்த எல்டிபி பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ப்ரைஸு. அதாவது இந்த 24,800ங்கிற ஆப்ஷன் வந்து எவ்வளோ ருபீஸில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இது வந்து ப்ரைஸ். அதே மாதிரி 24,800ஓட புட் ஆப்ஷன் எவ்வளோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 220 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இது வந்து அதாவது எல்டிபின்னா ப்ரைஸு. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த கிராஃப் டார்க்கஸ்ட் ஏரியா என்ன, இந்த ஒயிட் ஏரியானா என்ன. டார்க்கஸ்ட் ஏரியா வந்து ஐடிஎம், இந்த மணி.